இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் திரை விமர்சனம். நடிகர் நடிகை என்பதை தாண்டி இயக்குநர்களுக்காக படங்களை எதிர்பார்த்து பார்ப்பது ஒரு சில இயக்குநர்களுக்கே அமையும். அப்படி தன் படத்தின் மூலம் இந்தியாவையே எதிர்பார்ப்புக்குள்ளாக்கும் ஒரு இயக்குனர் தான் மணிரத்னம். அவர் தன்னிடம் உதவி இயக்குநராக தமிழ் சினிமாவில் வாழ்க்கையை தொடங்கிய கார்த்திக்கை முன்னணி நடிகராக்கி தற்போது இயக்கியிருக்கும் படம்தான் காற்று வெளியீடை. கதைக்களம்: கார்த்திக் ஏர்போர்ஸில் போர் பிரிவில் வேலை செய்கிறார். படத்தின் ஆரம்பத்திலேயே கார்கில் போரில் சண்டையிடும் போது பிளைட் வெடித்து பாகிஸ்தான் ஆர்மியிடம் சிக்கிக் கொள்கிறார். அதைத் தொடர்ந்து பிளாஷ்பேக்காக தன் மலரும் நினைவுகளாக அதிதியுடன் ஆன காதலை நினைத்து பார்க்க அதிதி மிலிட்டரி கேம்பில் மருத்துவராக இருக்க ஒரு விபத்தில் கார்த்திக்கை மருத்துவமனைக்கு கொண்டு வருகின்றனர். அங்கு அதிதியை பார்த்தவுடன் காதல் வளர்கிறது. பின் சொல்லாமலே சில காலம் காதல் செய்கிறார். பிறகு சொல்லி ஒரு சில நாட்கள் காதல் என இருக்க கார்த்திக்கின் ஆணாதிக்க குணம் அதிதியை அவ்வப்போது வெறுப்பேற்றுகிறது. கார்கில் போர் செல்லும் போது கார்த்திக்கிடம் இனி நமக்கு இது செட் ஆகாது என்று சொல்லி அதிதி பிரிந்து செல்கிறார். அதன் பிறகு ரியல் லைஃபில் பாகிஸ்தான் ஆர்மியிடம் இருந்து கார்த்திக் எப்படி தப்பிக்கிறார், அதிதி என்ன ஆனார் என்பதே மீதி கதை. படத்தை பற்றிய அலசல்: கார்த்திக் கிளீன் ஷேவ் என நம் மனதில் ஒட்டவே சில நிமிடங்கள் எடுக்கின்றது. ஆனால் போக போக பக்கா மணிரத்னம் ஹீரோவாக மாறுகிறார். எப்போது சண்டை, எப்போது உயிரை கொள்வது என இருக்கும் கார்த்திக்கிடம் காதல் வருகையில் தன் ஆணாதிக்க குணத்தை காட்டும் இடத்திலும், பிறகு தான் செய்வது தவறு என்று காதலை கெஞ்சி சொல்லும் இடத்திலும் தன் நடிப்பு திறமையை சிறப்பாகவே காட்டியிருக்கிறார். அதிதி எப்படி பார்த்தாலும் ஒரு அந்நிய முகமாகவே தான் தெரிகிறார். படத்தில் என்னதான் நன்றாக நடித்திருந்தாலும் நம்ம ஆடியன்ஸ் ரசனைக்கு ஏற்ற முகம் இல்லை. இருந்தாலும் அவரும் தனக்கான உரிமையை கார்த்திக்கிடம் கேட்கும் இடத்திலும், அதற்காக அவர் சண்டையிட்டு விலகும் தருணம், பிறகு மீண்டும் கார்த்திக்கை கைவிடாமல் அவரை துரத்தி வருவது என நன்றாகவே நடித்துள்ளார். உயிரை கொல்லும் ஒருவன், உயிரை காப்பாற்றும் ஒரு மருத்துவர், இருவருக்குள் காதல் வந்தால் எப்படி இருக்கும் என்பதே இந்த படத்தின் ஒன்லைன் ஸ்டோரியாகும். எப்போதும் மணிரத்னம் படம் என்றாலே காதல் காட்சிகள் நிரம்பி வழியும். திரையரங்குகளில் நம்மை அறியாமலே நாம் சிரித்துக் கொண்டிருப்போம். அதே போல்தான் இந்த படத்தின் முதல் பாதி இருந்தது. ஆனால் இரண்டாம் பாதியில் காதல் அதிகம் என்றாலும் பார்க்க பொறுமைதான் இல்லை. எப்போது பாகிஸ்தான் காட்சிகள் வரும் என நினைக்க தோன்றும் வகையில் இருந்தது. படத்தின் டெக்னிக்கல் டீமை எழுந்து நின்று பாராட்டலாம். AR ரஹ்மானின் இசையில் பாடல்களை தாண்டி பின்னணி இசை உலகத்தரத்தில் இருந்தது. அதைவிட இந்தியாவின் அழகை இதைவிட யாராலும் காட்ட முடியாது என்பதைப் போல ரவிவர்மாவின் ஒளிப்பதிவு அட்டகாசமாக இருந்தது. படத்தின் பிளஸ் என்னவென்று கேட்டால், படத்தின் டெக்னிக்கல் டீம், ரவிவர்மாவின் ஒளிப்பதிவு, ரஹ்மானின் இசை, படத்தின் முதல் பாதி, காதல் காட்சிகள் மற்றும் கிளைமேக்ஸ் 20 நிமிடம் என்று கூறலாம். படத்தின் மைனஸ் என்னவென்று கேட்டால், படத்தின் இரண்டாம் பாதி திரைக்கதை சற்று ஸ்லோவாக நகர்கிறது. இது சற்று சலிப்பு தட்டும் வகையில் உள்ளது. மொத்தத்தில் இந்த படம் மணிரத்னம் ரசிகர்களுக்கும் காதலர்களுக்கும் பிடித்த படமாகவே இருக்கும் என்று நம்பலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.